ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப நாள் ஆச்சு மினி விளாக் போட்டு இனிமேல் கண்டினியூவா போடலாம் தான். இன்னைக்கு வந்து பாப்பாக்கு காலையில் ஓட்ஸ் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். என்னெல்லாம் போட்டு ரெடி பண்ணேன்னா பிஸ்தா, முந்திரி, பின்ன வந்து குங்குமப்பூ, ஓட்ஸ், தேங்காய் பூ போட்டு தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். கூட ஏலக்காவும் சுகரும் கூட போட்டேன். ஏன்னா பாப்பா வர சாப்பிட்றதே கிடையாது. சரி காலையில் இப்படி செஞ்சு வெறும் ஓட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறத விட இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவான்னு இப்படி செஞ்சுட்டேன். அதுக்குள்ளே இது 6:00 குளிக்க வச்சிடலான்னு குளிக்க வச்சுட்டு வந்தா சின்ன போட்டு வேண்டாமா பெரிய போட்டு வேணும்னா சரி பெரிய போட்டு வச்சு விட்டு தலையெல்லாம் சீவி விட்டு அதுக்குள்ள வீடு மாடி படிக்கட்டு ஏறி ஓடிட்டேன். அங்கிருந்து பிடிச்சி இங்கே கூப்பிட்டு வரக்குள்ள அங்கங்கே ஓடி பின்னாடி ஓடிட்டு இருக்கிறதே ஒரு ஒர்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு செஞ்சு வச்ச ஃபுட் வந்து அவளுக்கு கொடுத்துட்டு என்னோட கிளாஸ் வீடியோஸ் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருந்தது. அவளோட ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் என் ஒர்க் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு என்னோட ஒர்க்கு முடிச்சுட்டு மதிய சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். மதிய சாப்பாடு என்னன்னா லெமன் சாப்பாடும் உருளைக்கிழங்கு பொரியல் வைக்கலாம் சொல்லிட்டு லெமன் சாப்பாடுக்கு எல்லாம் ஊற வச்சுட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு கிழங்கெல்லாம் வெட்டிட்டேன். இதெல்லாம் ஒரு பக்கம் ரெடியாக இருக்குள்ள சரி ஃபர்ஸ்ட் பொரியல் வச்சுட்டு அடுத்து சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம லெமன் சாப்பாடுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் பொரியலை ரெடி பண்ணிடலான்னு டக்குன்னு பொரியலுக்கு ரெடி பண்ணிட்டேன். நான் எப்பயும் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து மட்டன் மசால் தான் போடுவேன். அதான் நல்லா இருக்கும். அதனால நான் மட்டன் மசால் போட்டு சிம்பிளா வெங்காயம், பச்சை மிளகாய், மட்டன் மசால், உப்பு போட்டு ரெடி பண்ணிட்டு கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் லெமன் சாப்பாடு வந்து பாப்பாவும் சாப்பிடணும் அவங்களும் சாப்பிடணும். அதனால காரம் கம்மியாக போட்டு வைக்கணும். 2 வரமிளகாய் மட்டும் எடுத்துட்டு வெங்காயம் ஏற்கனவே வெட்டி வச்ச வெங்காயம் இருந்தது இல்லையா, அதனால வெங்காயம் 1.5 லெமன் போட்டு லெமன் சாப்பாடுக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டேன். நான் இப்போயும் லெமன் தனியாக புழிஞ்சிட்டு அதுலேயே மஞ்சத்தூள் போட்டு வச்சிருவேன். தாளிச்சிட்டு அந்த லெமன் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிடுவேன். நான் கிளாஸ் போயிட்டு இருந்தனால என்னால் ஷார்ட்ஸ் போடவே முடியல. இப்போ கிளாஸ் இன்னும் 2 months இருக்கு. சரி 9 monthsக்கு மேலே ஆச்சு நான் வீடியோஸ் போட்டேன். சரி இனிமேல் கொஞ்சம் போட ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் டுடேலேருந்து சின்ன மினி விளாக் போடலாம், அப்புறம் வேணா ஃபுல் வீடியோ போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தொடங்கியிருக்கேன். நான் லெமன் சாப்பாடு வந்து பார்த்து வைக்கல, சிம்பிளாக தான் வச்சிருக்கேன். ஏன்னா பாப்பா வந்து அது இது போட்டால் சாப்பிட மாட்டா. அதனால நிலக்கல்ல பரமிளகா, வெங்காயம் அவ்வளோதான். பூண்டு கூட நான் போடலை, ஏன்னா அவள் அதை விரும்ப மாட்டேங்கிற. ரொம்ப பொடுசாக இருந்தால் சாப்பிட்டுக்குவா, இல்லைன்னா விரும்ப மாட்டேங்கிற. கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு ஒரு சைடு நான் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாப்பாடு வந்து எப்பயுமே லெமன் சாப்பாடுக்கு புளி சாப்பாடுக்குலாம் கொஞ்சம் விதையாக இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால சாப்பாடு வந்து கொஞ்சம் வடிச்சு ஆற வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இதுவும் ரெடியான பிறகு சாப்பாடு இதில் போட்டு கொஞ்சம் கிளறி வச்சுட்டேன். எப்பயுமே லெமன் சாப்பாடுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா இருக்கும். எங்கள் வீட்லேயும் அப்படி தான் விரும்புவாங்க. அதனால அது மாதிரி இன்னைக்கு சமைச்சாச்சு. டுடே விலாக் அவ்வளோதான். தேங்க்யூ.